ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேलूया அல்லேலூயா। मुझे नालो किशोर है, मैं सिंधी परिवार में आया हुआ है। प्रभु ईश्वर नालो महिमा थी என்று ஒருவேளை என் தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருந்தால் ஒன்றுக்குள்ள விசுவாசிக்கிறேன். என்னுடைய பேர் கிஷோர், நான் சிந்தி மதத்தை சார்ந்தவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் அறியவருமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 1997 ஆண்டு என் காதுகளிலே ஒரு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. கிஷோர், நீ தற்கொலை செய்து கொள் என்று சொல்லி அந்த சத்தம் சொன்ன அந்த நாட்களிலே தற்கொலை செய்து கொள்வதற்கு எந்த விதமான அடிப்படை காரணம் இல்லை. எனக்கு பண பிரச்சனை கிடையாது. திருமணம் நடந்து ஒரு மகனும் ஒரு மகனும் பிறந்திருந்தார்கள். உலக பிரதமாக ஒரு நிறுவனத்திலே நான் மேனேஜராக பணியாற்றி கொண்டிருந்தேன். கை நிறைய சம்பளம், கடன் இல்லை, வியாதி இல்லை. எதற்காக நான் தற்கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த சத்தத்தை உதாசீனப்படுத்தி என் வேலைக்கு சென்று கொண்டிருந்தேன். தொடர்ந்து இந்த சத்தம் என் காதில் கேட்டுக்கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து என்னத்தை சாதித்திருக்கிற, என்னத்தை சாதிக்க போகிற, நீ ஒருத்தன் தற்கொலை பண்ணி கொள்வதனால இந்திய ஜனத்தொகையில் சேதம் ஏற்படாது. கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் வாழ்கிற இந்தியாவில் நீ ஒருத்தன் சாதத்தினால பெரிய நஷ்டம் ஆகாது, நீ தற்கொலை பண்ணிக்கொள் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தபடினால தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தேன். உண்மையாகவே நான் தற்கொலை பண்ணிக்கொள்வதற்கு எந்த விதமான பிரச்சனை கிடையாது. எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது, கடன் பிரச்சனை கிடையாது, அன்பான மனைவி, அழகான ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை, எல்லா கத்தரை கொடுத்த எல்லா ஆசையும் இருந்தது. ஆனாலும் நான் அதை இந்த சத்தம் கேட்டதுனால எல்லாம் தற்கொலை பண்ணால் முடிவெடுத்த பொழுது மீண்டுமாய் அந்த சத்தம் சொல்லுகிறது, நீ தற்கொலை செய்து கொண்டால் உன்னுடைய இளம் மனைவி, 2 பிள்ளைகளை யார் பார்ப்பா? இந்த உலகத்துல யாரும் நல்லவங்களே இல்லை. அதனால முதல்ல உன் மனைவியை கொலை பண்ணு, 2 பிள்ளைகளை கொலை பண்ணு, அப்புறம் நான் தற்கொலை பண்ணிக்கொள்ள சொல்லி சத்தம் கேட்கிறது. மனைவி பிள்ளைகளை எப்படி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருந்தேன். 15 நாட்களுக்கு பிறகு ஒரு யோசனை வந்தது. அநேக தூக்க மாத்திரை வாங்கி பால் கலந்து கொடுத்துட்டோம்னா பால் குடிச்சிட்டு அப்படி எல்லாமே செத்துருவோம் அப்படின்னு சொல்லி தூக்க மாத்திரை வாங்க ஆரம்பித்தேன். ஒரு கடையில போனா 2 மாத்திரை கூட தரமாட்டாங்க. இப்படியாக பல மாத்திரை சேகரித்து வைத்து சனிக்கிழமை இரவிலே போலீஸுக்கு கடிதங்கள் எழுதினேன், என் தாய்க்கு கடிதங்கள் எழுதினேன். போலீஸுக்கு எழுதும் பொழுது நாங்கள் குடும்பமாய் தற்கொலை செய்து கொள்வதற்கு அடிப்படை காரணம் எதுவும் இல்லை, உலகத்தில் நீங்கள் வாழ பிடிக்கல என்று சொல்லி எழுதி வைத்து விட்டு என் தாய்க்கு எழுதும் பொழுது என்னுடைய மனைவியுடைய நகைகள் யாருக்கு கொடுக்க வேண்டும், வீட்டில் இருந்து பணம் எவ்வளவு இருந்து கொடுக்கணும், பேங்க்ல இருந்த என்னுடைய பணமும் இந்த காரியங்கள்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் லிஸ்ட் போட்டு கடைசியாக நாங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு எந்த விதமான காரணம் இல்லை, எங்களை மன்னித்து விடுங்கள் என்று எழுதும் பொழுதுதான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. காரணம் இல்லை என்று சொன்னால் நான் ஏன் சாக வேண்டும், காரணம் இல்லை என்று சொன்னால் நான் என் மனைவி பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் வணங்கி வந்த தெய்வங்களின் பேரை சொல்லி என்னை காப்பாற்று கூப்பிட ஆரம்பித்தேன். இரவு 11 மணியிலிருந்து சுமார் 1:30 மணி வரைக்கும் எல்லா தெய்வங்களின் பேரையும் சொல்லி என்னை காப்பாற்று கூப்பிட ஆரம்பித்தேன். 1:30 மணி வரைக்கும் கூப்பிட்டும் சமாதானம் இல்லாத சூழ்நிலையில என்னை அறியாமலே ஒரு வார்த்தையை சொன்னேன், இந்த உலகத்தில் ஒரு கடவுள் இருக்கணும், கடவுள் இல்லாமல் இந்த உலகம் தன்னிச்சையாய் வரவே முடியாது, இரவு பகல் என்று ஆகிறது, யார் அது உண்மையான கடவுள் என்று சொல்லி எனக்கு தெரியல. யார் உண்மையான கடவுளோ அவர் என்னை காப்பாற்ற வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் எங்கள் குடும்பத்தின் தற்கொலைக்கு மெய்யான தெய்வம் தான் காரணம் என்று உள்ளத்தை சொன்னேன். கடிதத்தில் எழுதும்போது காரணம் இல்லை என்று எழுதுகிறேன். எல்லா தெய்வங்களையும் பேர் எனக்கு தெரிஞ்சு எல்லா கடவுள்களையும் சொல்லி பார்த்துட்டு கடைசியா சொன்னேன், உலகத்துல கடவுள் இல்லாம உலகம் வந்திருக்க முடியாது, அந்த கடவுள் யாருன்னு தெரியல, அவர்களை காப்பாற்றணும், இல்லைன்னா அப்படிதான் தற்கொலை காரணம் என்று சொன்ன பொழுது எனக்கு 5 நித்திரை வந்தது. நான் கண்ட காட்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். அவருடைய சரீரம் முழுவதுமாக ரத்தம் எடுத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த காட்சியை நான் பார்த்து கூட நான் நம்பலங்க. அவரை பார்த்து கேட்டேன், நீ கிறிஸ்தவ தேவனாச்சே, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் என்று பேச்சேன். அவர் சிலுவையில் இருந்த வண்ணமாக ஏதோ பேசினார். கேட்கக்கூடாதபடிக்கு என் காதில் எப்படி என்று போட்டு சத்தம் போட்டேன். அந்த காட்சி மறைந்து விட்டது. காலையில் எழுந்திருக்கும் பொழுது இது எனக்கு கனவாகவே தெரியல, அந்த சிலுவையின் காட்சி எனக்கு முன்பாக அப்படியே இருக்கிறது. அப்பதான் யோசித்தேன், இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? ஒருவேளை உண்மையான கடவுளா இருந்திருப்பாரா? நம்ம தானே கூப்பிட்டோம், உண்மையான கடவுளை காப்பாற்ற சொல்லி, காப்பாற்ற அந்த கடவுளை உதாசீனப்படுத்தின அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு பயம். அவர் ஏன் வந்தாரு, எதுக்காக வந்தாரு, என்னமோ சொன்னாரு, நான் ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சு மனைவி கூப்பிட்டு சொன்னேன், சீக்கிரமா கிளம்பி எல்லாரையும் பார்த்துட்டு வரணும், அப்புறம் உங்க அம்மா உங்க அப்பாவை பார்க்கணும்,
இந்த சகோதர சகோதரியை பார்க்கணும், சீக்கிரமா கிளம்பு என்று சொல்லும்போது அவரின் முகத்தை பார்த்து சொன்னார், கடந்த 2-3 நாட்களாகவே நான் உங்களை கவனித்துக் கொண்டு வருகிறேன், ஒரே நல்லா இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குறீங்க, பக்கத்துல ஒரு ஜப கூட்டம் நடக்குது, ஒரு 10 நிமிஷம் போயிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு தயங்க வேண்டுமா இந்த இடத்துல கேட்டார். இப்படி சொல்றதுனால சேர்த்து ஒருவேளை ஒரு கிறிஸ்டின் பொண்ணை லவ் மேரேஜ் பண்ணிருக்கோம், நீங்க யாரும் உங்க மனசுல தப்பான கணக்கு பண்ண வேண்டாம். என் மனைவியும் சிந்தி மதத்தில் பிறந்து சிந்தியின் முறைப்படி அந்த திருமணம் செய்து கொண்டோம். அருகாமையில் இருந்த சகோதரி அவ்வப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பை குறித்தும் சபையில கேட்கிற சாட்சிகள் செய்திகளை மனைவியில் எப்படியாவது சொல்லி இந்த குடும்பத்திற்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரி எடுத்துக்கொண்ட பயணம் பல மாதங்களாக மணி கணக்கில் அவங்க நல்லா தெரியும், வண்டி எடுத்துட்டு சேர்த்து போயிட்டாங்கன்னா நைட்டா வருவார். அந்த இடைப்பட்ட நேரத்துல அவங்களுக்கு ஜெபம் சொல்லி கொடுக்கிறது, இயேசு அன்பை சொல்றது, சாட்சி சொல்றது. பல முறை அந்த சகோதரிடத்துல நான் சண்டை போட்டிருக்கிறேன். இத்தனைக்கும் அவங்க மகன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உங்க அம்மா பற்றி சொல்லி எல்லாம் மிரட்டி இருக்கிறேன். நான் சொன்னேன், சரி இப்போ உனக்கு போகணும்னா தாராளமா அந்த ஆன்டி கூட போய்க்கோ, நான் எங்க அம்மாவை பார்த்துட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி குளிப்பதற்காக என்னை பார்த்துட்டு நான் கடந்து செஞ்சேன். எங்க அம்மாவை பார்க்கணும்னு சொன்னா சூளை என்ற பகுதியில ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் எங்க அம்மா குதி சொல்லி கொண்டு இருப்பார்கள். எனக்கு ஒரு 10-11 வயசு இருக்கும்போது எங்க அம்மா சாமியாரா மாறி தலையெல்லாம் சடை பின்னி அவங்க கோயிலே போய் இந்த புத்து என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பு இருக்கிற இடத்துல அவங்களுக்கு குதி சொல்லி கொண்டு இருப்பாங்க. நாங்கெல்லாம் பார்க்கணும்னா அம்மாவை பார்க்கணும்னா கோயிலுக்கு போய் தான் பார்க்க முடியும், வீட்டுக்கு எல்லாம் வரமாட்டாங்க. அப்படி எங்க அம்மா பார்த்துட்டு வந்துட்டு எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல நான் பாத்ரூம்ல போய் தாப்பால் போடுவேன். அங்கே திடீர்னு கரண்ட் கட்டாச்சு. சாக நினைத்த எனக்கு அந்த இருள் எனக்கு இன்னும் கோபத்தை உண்டு பண்ணுது. நிம்மதியா சாக கூட விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு எனக்குள்ள வந்த பொழுது திடீரென்று பார்த்தால் பயங்கர வெளிச்சம், லைட் வெளிச்சம்ல திடீரென்று ஒரு வெளிச்சத்தை நான் பார்த்தேன். அது வார்த்தைனால சொல்ல முடியாது. என்ன இவ்வளவு வெளிச்சமா இருக்கிறது என்று யோசித்த வேளையில இந்தியன் பீனல் கோட் என்ற ஒரு சத்தம் கேட்டது. யார் என்று கேட்டேன், பதில் எதுவும் வரவில்லை. மீண்டுமாக இபிகோ அப்படின்னு சத்தம் கேட்டது. இந்தியன் பீனல் கோட் சட்டம் என்று ஒரு சத்தம் கேட்டது. சரி, என்னதான் சொல்றாரு அமைதியா இருக்கும் என்று அமைதி காத்த பொழுது ஒரு கொலை செய்கிற கொலை குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை நீதிபதி நியாயம் தீர்க்கும் பொழுது இந்தியன் பீனல் கோட் சட்டத்தை சொல்லித்தான் நியாயம் தீர்ப்பார். இப்படி நியாயம் தீர்க்கப்பட்ட கைதியை கோர்ட்டில் கொண்டு போய் தூக்கிலிட முடியாது. மாறாக ஒரு நாளை குறிப்பார்கள், ஒரு நேரத்தை குறிப்பார்கள். குறித்த நாளிலே குறித்த நேரத்தில் தான் அவனை தூக்கிலிட முடியும். அதற்கு முன்பமாக அவனுக்கு ஒரு வாய்ப்பை தந்து உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்பார்கள். அவன் சொல்லுகிறதான் இந்த கடைசி ஆசையை நிறைவேற்றின பிறகுதான் தூக்கில் இடுவது இந்தியன் பீனல் கோட் சட்டத்தில் காணப்படுகிறது என்று அந்த சட்டம் சொன்ன பொழுது ஆம், அதற்கு என்ன என்று கேட்டேன். நீயோ மனைவியை கொலை செய்ய போகிறது, அவன் எந்த தப்பும் பண்ணல, அவனுடைய கடைசி ஆசையை நீ நிறைவேற்றி அந்த சட்டம் சொன்ன பொழுது நான் எனக்குள்ள கேட்டேன், இப்ப போய் மண்ண இடத்துல நான் கொலை பண்ண போறேன், உன் ஆசை என்னன்னு கேட்பேன்னா பிள்ளைகளை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவான். என்னுடைய மாமனார் பெரிய பணக்காரன், அப்போ நான் வந்து தனியா தான் சாகணும், நீங்க போங்க என்று சொல்லி நான் மீண்டுமாய் குளிக்க ஆரம்பித்தேன். இப்பொழுதுதான் அவன் உன்னை ஜப வீட்டிற்கு கூப்பிட்டாலே அதுவே அவருடைய கடைசி ஆசையாக நினைத்து அதை நீ நிறைவேற்று என்று சொல்லிவிட்டு சத்தம் நின்று போய்விட்டது, வெளிச்சமும் மறைந்து போய்விட்டது. அல்லேலூயா. யோசித்து பார்த்தேன். என்னுடைய கொள்கையின்படி ஒரு ஆளை நம்ம கொலை பண்ணிட்டோம்னா மரத்துக்கு மரம் ஆவியா தூங்கிட்டு இருந்தோம். ஆசை நிறைவேற்றி அந்த ப்ராப்ளம் வராதுன்னு நினைச்சு 10 நிமிஷம் தானே கூப்பிட்டா போயிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லி வேகமாய் வந்து 10 நிமிஷம் தான் கேட்கும்போது இல்லைங்க 1/2 மணி நேரம் என்று எடுத்தார். எனக்கு கோபம் வந்தது. ஆனாலும் இந்த கடைசி ஆசையை நிறைவேற்று சத்தம் கேட்டபடினாலே 1/2 மணி நேரத்துக்கு மேல 1 நிமிஷம் நீ லேட் பண்ணக்கூடாது, லேட் பண்ண நீ என்னை பார்க்கவே முடியாது என்ற நிபந்தனையோடு கூட என் வாழ்க்கையில முதல் வரிசையாக அந்த தேவாலயத்துக்குள்ள நான் கடந்து சென்றேன். அது ஒரு வீட்டுக்குள் நடந்த ஜெப கூட்டம். வீட்டுக்குள்ள பெண்கள் அமர்வதற்கு அவர்கள் உறுதி செய்திருந்தார்கள். வீட்டுக்கு வெளியே வரண்டா என்று சொல்லக்கூடிய பகுதியிலே ஜன்னலை திறந்து ஆண்களுக்கு என்று 15 நாட்காலிகளை போட்டு வைத்திருந்தார்கள். அதில் எனக்கு ஒரு நாட்காலி கொடுக்கப்பட்டது. என் மனைவி வந்து சொன்னா நீங்க உள்ள வரக்கூடாது, இங்க லேடிஸ் தான் உள்ள போகணும், அவ்வளோ உட்காந்துருக்குன்னு சொன்னா கையை பிடிச்சு சொன்னா 1/2 மணி நேரத்துல வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு எனக்கு கொடுத்த நாட்காலியில நான் அமர்ந்தேன். உள்ளே ஒரு தாய், ஒரு முதிர் வயதில் ஒரு தாய் அவர்கள் ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்நிய பாஷையிலே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு இந்த அந்நிய பாஷைன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது.
எனக்கு பல மொழிகள் தெரியும். அது சொன்னால் 4 லாங்குவேஜ் தெரியும். எனக்கு 4 லாங்குவேஜ் தெரியும் அங்கிள். தமிழ், ஹிந்தி, சிந்தி, இங்கிலீஷ். இது இல்லாமல் கொஞ்சம் தெலுங்கு, கொஞ்சம் மலையாளம், கொஞ்சம் கன்னடம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும், பேச முடியாது. இந்த மொழி என்னன்னு தெரியலையே, இவங்க எங்கே பேசுகிறாங்கன்னு சொல்லி நான் எனக்குள்ள ஒரு குழப்பம் இருந்தது. எங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. அந்த தாய் அவர்கள் ஜெப வேளையிலே திடீரென்று தீர்க்க தரிசனமாக இங்கே ஒரு வாலிபன் வந்திருக்கிறான், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிற அந்த வாலிபனை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ மரித்தால் எங்கே போவாய் என்று ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. 45 நாளா தங்கமலை ரகசியம் போல மனசுல வச்சு காத்திட்டு நம்ம எப்படி சொல்றாங்க, ஒரு பயம், ஒரு திகில். அப்போ எனக்கு ஒரு விதமா உடம்பே ஒரு சிலிர்த்துச்சு, இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. காதுல பழைய சத்தம் கேட்குது, நீங்க வந்ததே தப்பு, உன் வண்டி எடுத்துக்கோ, நான் காமிக்கிற வண்டியில போய் மோது, மற்ற காரியத்தை நான் பாத்துக்கிறேன், உன்னுடைய இன்சூரன்ஸ் பணமும் வைஃப் கிடைக்கும், ஏற்கனவே இருக்கிற தங்கம் வயிறமும் மனைவியே கிடைக்கும், நீ இருந்து போ அப்படின்னு சொல்லி காதுகளிலே இந்த மாதிரி சத்தம் கேட்டது. நான் எனக்குள்ள பேசிக்கொண்டு நான் அப்படி அல்ல, அரை மணி நேரம் இங்க உட்காரதா சொல்லி வந்திருக்கிறேன், இந்த அரை மணி நேரத்திற்கு நீ என்னை தொந்தரவு செய்யாத, அதன் பிறகு நீ என்ன சொல்லி நான் கேட்கிறேன். எனக்கு ஒரு ஜென்ம சுபாவம், நான் ஒரு இடத்துக்கு வரேன் என்று சொன்னால் வந்துடுவேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் தான் நான் பேசுவேன், அதிகமாக பேச மாட்டேன். அதுபோல் அந்த அரை மணி நேரம் அங்கே உட்காந்துக்கிட்டு போயிடலாம், அப்புறம் செத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் போய் உட்காந்து எனக்குள்ள பேசிக்கொண்டு அவர்கள் எடுத்த வேத பகுதிக்கு நேராக என் கவனத்தை நான் திருப்ப முடிஞ்சிருந்தேன். அன்றைக்கு அவர்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதத்தை அவர்கள் தியானத்துக்கு எடுத்துக் கொண்டார்கள். முதல் வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் நிழலானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி முதல் வசனத்தை அவர்கள் வாசித்தார்கள். நான் வசந்தை அவங்க வாசிக்கும் போது கேட்டுக் கொண்டிருக்கிறேன், ஒன்றும் கவனம் இல்லை, அரை மணி நேரம் டைம் பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான் அப்படி உட்கார்ந்து இருக்கேன். இந்த வசனத்தை வாசித்த பிறகு அந்த தாய் சொன்ன காரியம் என்னுடைய முழு கவனத்தையும் இந்த வேத பகுதிக்கு திருப்ப அது உதவியா இருந்தது. அந்த அம்மா சொன்னாங்க, இருளாக இருந்த உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சமாய் உதயமானார் என்று வார்த்தை சொன்னாங்க. அவங்க அந்த வார்த்தை சொல்லும் பொழுது காலையில பாத்ரூம் அந்த வெளிச்சத்தை தேவன் எனக்கு நினைப்பூட்டினார். அப்படியே என்னுடைய முழு கவனமும் அந்த அம்மா அடுத்து என்ன பேசுவாங்கிற அளவுக்கு நான் என்ன அப்படியே திருப்பிக்கிட்டு 2ஆம் வசனத்தை அவங்க வாசிக்கிறார்கள், என் சத்துருக்களும் என் பகையமாகிய கொள்ளாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் அப்படின்னு வாசித்து, சத்துருக்கு என்ன வேணுமா, உங்களுடைய என்னுடைய மாமிசம் தேவைப்படுகிறது. ஆண்டவருக்கு என்ன தேவை, உங்களுடைய ஆத்துமா, என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த பொழுது முதலாவது மண்ணில் இருந்துதான் மனிதனை அவர் உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மண்ணில் இருந்து மனிதனை உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் அவர் ஜீவனுக்கு கிடந்த பொழுது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சுவாசத்தை அவன் மேல் ஊதினார் என்று ஆதியாகமத்திலே நாம் படிக்கிறோம். இப்படி ஜீவாத்மாய் மாறிதான் இந்த மனிதன், அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த கோத்திரமாக இருந்தாலும், எந்த குலமாக இருந்தாலும், இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே அவன் மரித்த பிறகு மண்ணுக்கு திரும்பி போகும். இந்த சுவாசம் நீங்கள் நானும் பெறுகிற இந்த சுவாசம் தேவனிடத்திலும் நாம் பெற்றுக்கொண்டபடினால் அது தேவனிடத்திற்கே திரும்பி போகும். ஆனால் நமக்குள் இருக்கிற ஒரு ஆத்மா, அதற்கு இரண்டு வழிகள் தான் உண்டு. ஒன்று பரலோகம், ஒன்று நரகம் என்று சொல்லி பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அன்றைக்கு திட்டவட்டமாக நான் தற்கொலை செய்து கொள்ள இருந்தபடினால எனக்குள்ள நான் பேசிக்கொண்டேன், நான் தற்கொலை பண்ணிக்கொண்டால் நிச்சயமாக நான் பரலோகம் தான் போவேன், நரகத்துக்கு போக மாட்டேன். என்ன காரணம் என்று நீங்கள் கேட்பீங்கனால், எக்மோர்ல பேபி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற சிந்தி இந்து மண்டல் என்ற கோவிலிலே நான் சிறு வயது முதல் கொண்டு அந்த கோவிலே நான் பணியாற்றி கொண்டு வந்தேன். எங்க கோயில சொல்லிக் கொடுத்த காரியம், ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க 6 மணிக்கு. ஆராதனை சொன்ன என்ன பார்க்காதீங்க அப்படின்னு, ஆல்மோஸ்ட் திருச்சபைகளில் நடக்கிற மாதிரியே தான் எங்க கோயிலையும் நடக்கும். பாடல்கள் இருக்கும், அப்புறம் காணிக்கைகள் எடுப்பாங்க, அப்புறம் நல்ல காரியங்களை போதிப்பார்கள். எப்படி கடவுளுக்கு பயப்படணும், இப்படி பண்ணி அப்படி பண்ணி நரகத்துக்கு போயிடுவேன், நரகம் என்று ஒன்று இருக்கு, எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், திருச்சபைகளிலே கூடுகிற நாம் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் சிலை வணக்கங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு வித்தியாசம் தவிர மற்றபடி எல்லாமே சர்ச்சில் நடக்கிற மாதிரி அங்கேயே இருக்கும்.
இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். நான் கோயில போய் அந்த கோயிலை பெருக்கிறது, வருகிற ஜனங்களுக்கு பாய்களை விரித்து வைப்பது, தண்ணீர் பிடிப்பது, கேன் வசதியா போயிடுச்சு, கேன் வாங்கி வைக்கிறது. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ட்ரம்மில் 10 கூட தண்ணி பிடிக்கணும். அது போல ஒரு 10 ட்ரம்மாவது பிடிக்கணும். என்னுடைய சிந்தி கஸ்டம்ஸ்ல யார் வீட்டுக்கு வந்தாலும், யார் வீட்டுக்கு நீங்க போனாலும் முதல்ல கொடுக்க வேண்டியது தண்ணீர். தண்ணீர் இல்லாம கோயில் உள்ள யாரும் வரமாட்டாங்க. வரவங்க முதல்ல தண்ணி குடிப்பாங்க. ரெஸ்ட் ரூம்ல போய் காலை கழுவிட்டு கோயில் வருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அசைய முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. நமக்கெல்லாம் ஆண்டவர் ரொம்ப விடுதலை கொடுத்துருக்காரு. பக்கத்துலேயே பாட்டில் வச்சிருக்கிறோம், எப்பவும் தாங்க எடுத்து தண்ணி குடிச்சுட்டு இருக்கோம். எங்க கோயில் அதோட இல்லை. எனவே இதெல்லாம் எங்க கோயில சொல்லி கொடுத்தாங்க. நான் எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால நான் எனக்குள்ள பேசிக்கொண்டேன். நான் எல்லா பணிவிடலையும் கோயிலை சேர்த்தபடினால நான் செத்ததான் நேரா பல்லதான் போவேன்னு எனக்குள்ளே நான் பேசிக்கொண்டேன். அதை அந்த தாய் அவர்கள் எப்படி தெரிந்து கொண்டாங்கன்னு தெரியல. அப்போ அவங்க உள்ள இருந்து வசனத்தை இருந்து வாசிக்கிறார்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லும் பொழுது, அப்போ நான் எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க சொல்ற பிரகாரம் உங்கள் ஆண்டவர் கடவுளாக இருப்பாரே, ஆனால் என்னை எதற்காக ஒரு சிந்தி மதத்தில் பிறக்க வைத்திருக்க வேண்டும்? ஒரு கிறிஸ்தவ தகப்பனுக்கும் கிறிஸ்தவ தாய்க்கும் நான் பிள்ளையா பிறந்திருக்கலாமே. இதெல்லாம் எனக்கு கிடையாது, நீங்க போங்க என்று சொல்லி நான் என்னுடைய அந்த கொள்கையிலே நான் உறுதியா இருந்தேன். ஆனால் அந்த தாய் அவர்கள் நரகத்திலே என்ன சம்பவிக்கும் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே ஆதாரமான வசனங்களை கொண்டு நரகம் என்றால் என்ன என்ற தலைப்பிலே அவர்கள் செய்தியை மாற்றினார்கள். இந்த நரகத்தின் காரியங்களை நான் கேட்க கேட்க எனக்குள்ள ஒரு பயம் உண்டாயிடுச்சு. ஏன்னா எங்க கோயிலையும் சொல்லுவாங்க நரகம் ஒண்ணு இருக்கு, கோயிலுக்கு வராதவெல்லாம் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படிலாம் பயம் காட்டுவாங்க. ஆனா நரகம் இருக்கு, நரகம் இருக்குன்னு சொன்னாங்க. நரகத்துல என்ன நடக்கும்? அது நம்முடைய வேதத்தில் மாத்திரம் ஆண்டவர் பல ரகசியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதை ஒன்றொன்றாக வசனத்தின் ஆதாரத்தோடு அவர் எடுத்து வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு திகில் உண்டாயிற்று. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே, இவ்வளவு ஒரு மோசமான இடத்திற்கு நான் போக விரும்பவில்லை. நான் சாக கூட பயப்படல. இன்னைக்குல நாளைக்குல ஒரு நாள் சாக தான் போறோம். ஆனால் செத்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறீங்க, நரகம் ஒண்ணு இருக்குங்கிறீங்க. இந்த நரகத்திலிருந்து தப்பி வைக்க உங்களால் தான் முடியும்னு சொல்றீங்க. இதெல்லாம் நான் எப்படி நம்புறது? நீங்க தான் கடவுள், நீங்க தான் என்கிட்ட பேசுறீங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்களை நம்புகிறேன் என்று உள்ளத்தில் சொல்லுங்க. வேற எதுவுமே சொல்லல. நீங்க உண்மையாவே கடவுளா இருந்து என்கிட்ட நீங்க பேசுறதா இருந்தா எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க, என்கிட்ட தான் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு நம்புகிறேன் என்று என் உள்ளத்தில் சொன்னேன். உள்ளே இருந்த அந்த தாய் அவர்கள், கிஷோர், நீ மறித்தால் எங்கே போவாய் என்று கர்த்தர் கேட்கிறார். தென்ன தெளிவாக என் பேரை அழைத்து, இது வரைக்கும் நான் கோயிலுக்கு சர்ச்சுக்கு போனதே கிடையாது. இது போல ஜன்னலுக்கு பின்னால் உட்காந்து அந்த அம்மாவோட கொண்டே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். திடீர்னு என் பேரை சொல்றாங்கன்னு சொன்னா என்னால அதுக்கு மேல நம்ப முடியல. உடனே சொன்னேன், ஆண்டவரே, நான் இது வரைக்கும் நான் உங்களை நம்பவில்லை. நேற்று ராத்திரி சொப்பனத்துல பேசுங்க, அப்ப கூட நான் உங்களை நம்பல. காலையில பாத்ரூம்ல என்னுடைய பாத்ரூம்ல அந்த இருள் இருந்த ஒரு பாத்ரூம் நீங்க பேசுங்க, அப்பயும் நான் உங்களை நம்பல. இப்ப இந்த அம்மா தான் பேசுறாங்கன்னு நினைச்சுன்னா அது எப்படி என் பேர் அவங்க சொல்ல முடியும்? பேர் மாத்திரமல்ல, நீ மறித்தால் எங்கே கிஷோர், நீ மறித்தால் எங்கே போவாய்? இந்த கேட்ட அடையாளத்தை கர்த்தர் தெளிவாய் இந்த தாய் மூலமாக கொடுத்த பொழுது என் வாழ்க்கையை நான் கர்த்தரிடத்தில் கொடுத்தேன். இதுக்கு மேல நான் உங்களை சந்தேகப்பட மாட்டேன். ஒரே ஒரு வார்த்தை கடைசியாக உங்ககிட்ட கேட்டுறேன். 45 நாட்களாக கொலை பண்ண வேண்டும், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கிறது. அந்த எண்ணத்தை நீங்க என்னை விட்டு எடுத்து போறதா இருந்தா நீங்க கொடுக்கிற இந்த ஒரு நாள் எனக்கு போதும், உங்களுக்காக நான் சாட்சியா இருக்கேன். அல்லது ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு வருஷம் 100 வருஷம், நீங்க என்ன வருஷம் கொடுக்குறீங்களோ நான் உங்களுக்காக வாழ விரும்புகிறேன். எனக்கு இந்த தற்கொலை ஆவி என்னை விட்டு நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி உள்ள ஜெபிக்கிறேன். சொல்றேன் வரதுக்கு முன்ன 1/2 மணி நேரம் சொன்னேன். இப்ப சொல்றேன், அந்த வரை நீங்க கொடுத்த இந்த வாழ்க்கை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது யாராவது ஒருவர் 27ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். வாசிக்கிறாங்க, என்னால நம்பவே முடியல. எந்த வார்த்தையை நான் உள்ளத்துல சொல்லணும், அவங்க வேதத்துல பக்கத்துல இருந்த சகோதரத்துல
பைபிளை நான் கேட்டு நான் போட்டிருந்த ஜிபா பைஜாமா பார்த்துட்டு சேட்டை இது தமிழ் பைபிள் என்று சொன்னார். சேட்டைக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் கேட்குறாங்க, ஐயா நல்லா பேசுறேன் எப்படி புரிய மாட்டேங்குதுங்கிறாங்க. ஏன்னா அதே நான் ஒரு சாட்சியா சொல்லிடுறேன். என் தாய்க்கு நான் 12வது மகனாக இருந்தேன். எங்க அம்மாவுக்கு மொத்தம் 14 பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளைகள், 7 பெண் பிள்ளைகள். எங்க தகப்பனார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது 47ஆம் ஆண்டிலே அவர் சென்னைக்கு ஆவடி என்ற பகுதியிலே அவர் அகதிகளாய் வந்து குடிசை போட்டு கூடாரம் போட்டு அங்கே தங்கினார்கள். அந்த மொழி தெரியாமல் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர் எப்படி சிந்தியை தவிர வேற எந்த மொழியும் அவங்களுக்கு தெரியாது. எப்படிதான் அவர் இங்கிருந்து ட்ரெயினை பிடிச்சிட்டு திருச்சி என்ற ஊருக்கு போனாரோ எங்களுக்கு தெரியாது. அங்க ஒரு வீட்டை வாடகை எப்படி பேசி வாடகை எடுத்த மாதிரி இப்படி அட்வான்ஸ் கொடுத்தா ஒண்ணுமே புரியல. ஒரு வீட்டை வாடகை எடுத்து அங்கே என் தாயாரை அழைத்து சென்று நாங்கள் எல்லாம் திருச்சியில பிறந்தவர்கள். அப்ப எங்க அப்பா போன ஒரு காரியம் தமிழ் மொழி கற்றுக்கிறது அவசியம் என்று சொல்லி எங்களை கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டார்கள். இந்த மொழியை பேசுவதற்கு மாத்திரமல்ல, எழுதுவதற்கும் படிப்பதற்கு மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு என்று பல பாடல்களை நான் ஏற்றி வைத்திருக்கிறேன். மொழி தெரியும் கொடுப்பான்னு சொல்லி பைபிளை வாங்கினேன். வசனத்தை எங்கன்னு கேட்டேன். 27 நாளை காமிக்கிறாங்க. அதை கண்ணால வாசிக்கும் பொழுதுதான் என் கண்களில் கரந்ததே கண்ணீர் வந்தது. எந்த வேகத்துக்கு பைபிள் கொடுத்தாரோ அந்த வேகத்தை பைபிள் புடுங்கிட்டாரு. பைபிள் ஈர மாட்டேங்க புடுங்கிட்டாரு. 5ஆம் வசனம் வாசிக்கிறார்கள். வாசிங்கள். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை அவர்கள் வாசித்த பிறகு சபையை பார்த்து 2 கேள்வி கேட்டாங்க. நீங்களும் திருச்சபையில வந்திருக்கீங்க, உங்களை பார்த்து அதே கேள்வியை நான் கேட்கிறேன். முடிந்தால் பதில் சொல்லுங்க, இல்ல பதில கற்றுக்கொள்ளுங்க. முதலாவது, கூடாரம் என்றால் என்ன? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. வாசித்து கேட்கிறாங்க, கூடாரம் என்றால் என்ன? பதில் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. வேற பாதுகாப்பு. வேற இந்த பக்கம் யாரும் சொல்றீங்களா? தேவன் கூடாரம் என்றால் சில வேளைகளிலே நாம் யார் என்பதை நம்ம மறந்துடுறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருங்கிறது நம்ம மறந்துடுறோம். இதுதான் பிரச்சனைக்கே காரணம். நீங்க யார் என்று அறிந்தால், நீங்க ஆராதிக்கிற உங்கள் கடவுள் யார் நீங்க அறிந்திருந்தால் உலகத்தை நீங்க கலக்க முடியும். அல்லேலூயா. கூடாரம் என்று சொன்னால் அது தேவனுடைய ஆலயம். தீங்கு நாளில் அவர் என்னை நம்முடைய கூடாரத்தில் மறைத்து. இந்த கூடாரம் என்று வருகிற வார்த்தை ஒரு டென்ட் மாத்திரமல்ல, ஒரு வீடு மாத்திரமல்ல, நம்முடைய சரீரம் மாத்திரமல்ல, தேவனை ஆராதிக்க வருகின்ற தேவனுடைய சபை எல்லாமே கூடாரம் தான். இந்த கூடாரத்துல இப்ப அவங்க 2வது கேள்வி கேட்கிறாங்க, இந்த கூடாரத்துக்குள்ளாக சாத்தான் வர முடியுமா? 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 முடியாதா? முடியும். யார் சொன்னது? முடியும். முடியுமா? முடியுமா? தேவன் ஆலயத்துல சாத்தான் வருவானா? முடியாது. பாருங்க, கரெக்டா சொல்றாங்க. முடியாது. யார் சொன்னது? முடியாது சொன்னது. இதுதான் சாத்தான் உங்களையும் என்னையும் வஞ்சித்து அவன் தன் வேலைகளை செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. நான் சாட்சியிலே சொன்னேன். என் காதுல வந்து சொன்னான், நீ வந்து தப்பு, வண்டி எடுத்துக்கோன்னு சொன்னான். நான் காமிக்கிற வண்டியில போய் மோதுனான். சாட்சியிலே சொன்னேன். நீங்க அதையும் சரியா கவனிக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்த பொழுது அவனை சோதிக்கும்படியாக சாத்தான் வந்து தேவனுடைய ஆலயத்தின் உபரிக்கு மேலே கொண்டு போயிட்டான். தேவனுடைய ஆலயத்தின் உபரிக்கு, இந்த மணி அடிக்கிறாங்களே சர்ச்சில், அங்க கொண்டு போயிட்டான். அவன் ஆண்டவரையே கொண்டு போக முடியும் என்று சொன்னால் நீங்கள் நான் ஏமாத்துறோம். அப்ப எதுக்கு இந்த ஆலயம், எதுக்கு இந்த ஆராதனைன்னு கேட்கிறீங்களா? அதுதான் ரகசியம். அந்த 5ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கும் பொழுது, அந்த பின்பகுதியை வாசிங்கள். அவர் என்னை நம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மணியின் மேல். இப்ப இந்த கூடாரம் என்ன, இந்த ஒளிவான பகுதி என்ன, இந்த மறைவான பகுதி என்ன? என்னுடைய சாட்சியை நான் எவ்வளவு சுருக்கிற முடியல, என்னால நேரம் வாய்ப்பு இருக்கிறது, டைம் சொல்லல பிரதர். அதனால கதை சித்தமானால் நான் மீண்டும் சாட்சியை நான் விரிவாக சொல்றேன். இந்த ஆலயம் எதற்கு, இந்த ஆராதனை எதற்கு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க நின்று பிரசங்கம் பண்ணுகிற உங்க ஊழியக்காரக்காக அல்ல, இந்த ஊழியக்காரங்க குடும்பத்திற்காக அல்ல, எங்களுக்காக அல்ல.
நாங்கெல்லாம் அங்க வந்து ஏன் இந்த சாட்சியை சொல்கிறோம் என்று சொன்னால், தேவன் என் வாழ்க்கையில செய்த நன்மையை நான் உங்கள் மத்தியிலே நின்று அந்த சாட்சியை அறிவிக்க வேண்டியது என்மேல் உள்ள கடமை. இந்த ஆலயத்துக்குள்ளாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒளிவான ஒரு மறைவான பகுதியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ நான் வந்து முதல்ல அந்த கோயிலுக்கு சர்ச்சுக்கு போகும்பொழுது என்னை பின்தொடர்ந்து வந்த அந்த தற்கொலை ஆவி என்னோட கூட அந்த சர்ச்சுக்குள்ள வர முடியுமா முடியாதா? முடியும். வந்து சொன்னான், வண்டி எடுத்துக்கோன்னு சொன்னான். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இடம் விட்டு உட்காந்தீங்கன்னா பக்கத்துல வந்து உட்காந்துருவான், எல்லாம் கொஞ்சம் முன்ன நகருவாங்க, பின்னால வரவங்க இடம் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா உட்கார்றதுக்கு இடம் கிடைக்காது. 250 300 பெண்கள் வருவாங்க ஒரு சின்ன வீட்டுக்குள்ள, கொஞ்சம் முன்ன நெருங்குவாங்கன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இந்த ஆலயத்துக்குள்ளாக தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு ஒளிவான ஒரு மறைவான பகுதியிலே உங்களை கொண்டு வந்து ஒளித்து வச்ச பிறகு கண்மலையாக இயேசு கிறிஸ்து மேல் உங்களை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இனி யாராவது சபைக்கு ஏன் போறேன்னு கேட்டாங்கன்னா சொல்லணும், எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணதான் கர்த்தரை கொண்டு போறாரு. சபையில எனக்கு ஒரு ஒளிவான பகுதியை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு மறைவான பகுதி இருக்கிறார் அப்படி சொல்லணும். நீங்க ஏன் ஆலயத்துக்கு போறீங்கன்னு தெரியாது, ஞாயிற்றுக்கிழமை போய் ஆகணும், சத்தியத்தை கேட்கணும், அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். கிளம்பும் போது அப்படியே என்ன கேட்டோமோ மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கிறான்னு வச்சுட்டு வந்தோம். அப்படி அல்ல. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கேட்கிறதான இந்த காரியங்களை பிறரிடத்திலே நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். பிறரிடத்திலே ஆண்டவருடைய அன்பை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். நம்முடைய வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உலகத்தில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டியது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அவர் 5 கண்ட மக்களுக்காக 5 காயங்களை தன் சரீரத்தில் எடுத்துக்கொண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நேரம் கடந்து போனது. நான் நேரத்தை பார்த்து விட்டேன். 4 மணி நேரம் நெருங்கி இருந்ததுனால பெரம்பூர் என்ற பகுதியிலே ட்ரெயின் வரும் பொழுது நான் மாத்திரமாவது குதித்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு கூட எழுப்பி போவதற்காக நான் ஆயத்தமான பொழுது அந்த தாய் அவர்கள் 14ஆம் வசனத்தை வாசித்தார்கள். 14ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இது அவங்க வாசித்து முடிச்சுட்டா நான் போயிட்டு இருப்பேன். நான் போகும் பொழுது அந்த தாய் சொன்ன விதமா நான் சொல்றேன். அவ எப்படி சொன்னாங்கன்னு, காத்திருக்க மாட்டாயா அப்படின்னாங்க. கடமை போயிட்டே இருக்கிறேன், காத்திருக்க மாட்டாங்க. என்னையே கூப்பிட்டு பேசுற மாதிரி அப்படி நின்றுட்டேன். நீ கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உன் இருதயம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது, அலைபாய்ந்து கொண்டிருக்கிற உன் இருதயத்தை கட்டுப்படுத்து. நீ கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீ ஸ்திரப்படுத்தின பின்பு திடமனதாய் இருப்பது அவசியம். திடமனதாய் மாத்திரமல்ல, நீ கர்த்தருக்காகவே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு காத்திருந்து ஆரம்பிக்கிற வசனம் கர்த்தருக்கே காத்திருக்க முடிக்குது. நீ காத்திருக்க மாட்டாயா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே முடிவை நான் மாற்றி மீண்டும் வந்து உட்காந்துட்டேன். சரி, இன்னும் பேசுவாங்க, கொஞ்ச நேரம் காத்திருப்போம் பார்த்தால் காணிக்கைக்காக ஒரு பாடலை பாடலாம் என்று சொல்லி பாடலை பாடல். அந்த காணிக்கை பாடல் பாடுகிற வேளையில நான் என் கண்கூடாக பார்த்துட்டு ஜனங்களை பார்க்க முடியல. எல்லோருமே ரத்தமாக இருக்கிறது, ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி கண்ணை மூடினால் நான் செய்கிற பாவம். இந்த வேதத்தை நான் கிழித்து இருந்திருக்கிறேன், வேதத்தை நான் கொடுத்திருக்கிறேன், ஊழியக்காரத்தில் தர்க்கம் பண்ணியிருக்கிறேன், அடிக்க போயிருக்கிறேன். எங்களுக்கு 30 கோடி தெய்வங்கள் இருக்கிறாங்க, இன்னொரு புத்திகள் அறிமுகப்படுத்தாதீங்கன்னு சொல்லி நிறைய நான் தர்க்கம் பண்ணியிருக்கிறேன். ஒன்றின் பெண்களாக ஆண்டவரை காண்பித்து பக்கத்துல நின்று இதை செய்த அளவா என்று கேட்கிற ஒரு சத்தம். ஆமாண்டவரை செய்த என்னை மன்னியும் என்று சொல்ல, கண்ணை திறந்தால் ரத்தம், கண்ணை மூடினால் பாவம். அந்த பாடல் வேலையில என்ன நடந்தது தெரியல. கிட்டத்தட்ட நான் முழு பைத்தியமா ஆயிட்டேன். ஒரு 10-15 சகோதரர் அடித்து உதைத்து இருக்கிறேன். நாட்காலிகள் மாதிரி பிளாஸ்டிக் நாட்காலிகள் தான் தார்மாரா பறந்து கிடக்கு. 4-5 வாலிபர்கள் என்னை கையும் காலமாக பிடித்து வைத்திருந்தார்கள். அந்த ஆவி என்னை விட்டு புறப்பட்டு சென்ற பிறகு தரையில என்னை கிடத்தினார்கள். நான் மிகவும் கூச்சலிட்டதுனாலும் ரொம்ப சத்தம் போட்டு அடி ஓத பண்ணதுனாலும் உள்ள இருந்த எல்லா லேடிஸும் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாடல் முடிஞ்ச பிறகு எல்லாம் வெளியே ஓடி வராங்க. என் மனைவி வந்து கேட்குறா, என்ன ஆயிடுச்சுன்னு கேட்குறா. எனக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ என்னை விட்டு போச்சு. போகும் பொழுது சும்மா போகாமல் அடிச்சு உடச்சிச்சு போயிருக்கு. இப்போ நான் ஒரு பேப்பரை போல ரொம்ப லைட் வெயிட்டாக மனசை ரொம்ப பறக்கிற மாதிரி அனுபவத்தில் இருக்கிறேன். ஏதோ ஒரு ஆவியை விட்டு போச்சு அப்படின்னு சொல்றேன். அப்போ உள்ள போய் இந்த அம்மாட்ட ஜெபிச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஜெபிக்கணும்னு சொன்னேன். உள்ள போய் நான் தான் அம்மா கிட்ட அனுமதி கேட்டு சத்தம் போட்டு எங்கள் வீட்டுக்கார அம்மா அவங்களோட பேசணும்னு சொல்றாரு, ஜெபிக்கலாம் கேட்டு என்னை உள்ள அழைத்து சென்றார்கள். நானும் என் மனைவி 2 பிள்ளைகளோடு அந்த அம்மாவுக்கு முன்னால் படித்தோம். அந்த அம்மா 2 கைகளும் எடுத்து இப்படி தேடி கொண்டிருந்தார்கள். காரணம் என்னென்று கேட்பீங்கனாலும் அந்த அம்மாவுடைய கண் பார்வை போய் பல வருஷம் ஆச்சான். நான் உன்னை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டாலும் என்னால் பார்க்க முடியாது. இல்லப்பா, நீங்க தான் என் பேர்லாம் சொல்லி கூப்பிட்டீங்க. இல்லப்பா,
ஆவியானவர் பேசினார். இல்லம்மா நீங்க தான் பேசணும்னு சொன்னேன். இல்லப்பா நீ அடுத்த வாரம் நீ சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. சாட்சி என்னால் என்னன்னு கேட்டேன். உன் வாழ்க்கையில என்ன நடந்தது நீ சொன்னியோ அதுதான் சாட்சி. உனக்குள்ள வைத்திராத தேவ ஜனங்களுக்கு நின்று நீ சாட்சி கொடுக்க வேண்டும். சாட்சி கொடுக்கும்போது 3 காரியங்கள் நடைபெறும். முதலாவது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பெறும். இரண்டாவது உன் சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசம் கர்த்தருக்குள்ளாக பெருகும். மூன்றாவதாக சாத்தான் வைக்கப்படுவான் என்று சொன்னார்கள். 1997 ஆண்டு பணம் திரும்பின அந்த நாளிலே நான் சாட்சி கொடுத்தேன். அதன் பிறகு அடுத்த வாரம் என்று சொல்லி அந்த சபையில் அங்கீகாரராக ஆகி 1 ஆண்டுக்கு பிறகு நானும் என் மனைவி சென்று மூலிகை ஸ்தானம் பெற்றோம். கர்த்தர் ஊழியத்தை ஆரம்பித்தோம். கர்த்தர் எங்களை மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார். யாக்கோபு சொல்றான், வெறுங்கையும் வெறுங்களோடு போனேன் என்று சொல்லுகிறான். நான் வரும்போது வெறுங்கையோடு வரல, கர்த்தர் கொடுத்த வேதத்தை நான் சுமந்து வந்தேன். வேதத்தை நான் சுமந்தேன். இந்த வேதம் என்னை சுமந்து கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நான் வருவேன், சாட்சி சொல்லுவேங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அங்கிள் பொன்ராஜ் எனக்கு மிக நெருங்கின நண்பர் மாத்திரமல்ல, அவர் என்னுடைய ஜெப வீரர். என்னுடைய ஜெபத்துல எல்லாம் அவர் கலந்து கொள்கிற ஒரு நல்ல தேவ மனுஷன். நாங்க வயசுல பாத்தீங்கன்னா அப்பா பிள்ளையா இருந்தாலும் அவர் என்ன பிரதர் தான் கூடுவாரு, நான் அங்கிள் கூடுவேன். என்ன ரிலேஷன் தெரியாது. நான் அங்கிளுக்கும் ஒரு பிரதர், நான் அவருக்கு தம்பி, அவர் எனக்கு அங்கிள், ஆவிக்குரிய தகவல். இப்படி அந்த பல உறவுகள் எங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் எனக்கு ஐயா பத்தி சொல்லி நாளைக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தேன். நான் ஒரு வேற சபைக்கு போறதுக்கு அட்டன் பண்றதுக்கு இருந்தேன். அங்கிளோடு கூட போவது எனக்கு பிடிக்கும், அதனால வரேன் சொல்லி ஒரு வார்த்தை சொன்னேன். போத இடத்துல அவர் அனுமதி பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் சொன்னால் நான் வருகிறேன் என்று சொன்னேன். அவரை மீண்டும் அழைத்து போகலாம் என்று சொன்னால் அப்படி வந்தேன். நான் இங்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஏதோ டைம் பாஸ் பண்றதுக்கோ, இன்றைக்கு அநேக நாட்களில் பிறகு லாக்டவுன் ஓப்பனை திருச்சபையில நீங்களாம் கூடி வந்து உங்களை பார்க்க நான் வரவில்லை. நிச்சயமாக ஒரு காரியம் உண்டு, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். திருச்சபைக்கு வருகிற நீங்கள், சத்தியத்தை கேட்கிற நீங்கள், சத்தியத்தின்படி எத்தனை பேர் நடக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய வேதத்தின் கட்டளையின்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மூலிகை ஸ்நானம் பெற வேண்டும் என்று தேவன் ஒரு கட்டளை வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ குமாரனாய் இந்த பூமியிலே வந்த பொழுது, வேலை வந்த பொழுது யோவான் ஸ்நானத்தில் சென்று ஸ்நானம் எடுத்துக் கொள்வதற்கு அனுமதிக்கும் போது உன்னுடைய பாதத்தின் வாரில் இந்த கை இந்த ஷூ லேசாக அவர்களுக்கு கூட எனக்கு தகுதியிலிருந்து யோவான் ஸ்நானம் சொல்லும் போது கூட இப்பொழுது இடம் கொடு என்று சொல்லி அவர் மூலிகை ஸ்நானம் பெற்றார். ஸ்நானம் பெற்ற பிறகுதான் வானம் திறந்தது. இவர் என் நேசகுமார் என்ற சத்தம் உண்டாயிடுச்சு அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியானால் திருச்சபைக்கு வருகிற நீங்கள் எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெறாம இங்க இருக்கிறீங்க? எத்தனை எல்லா ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க? வந்தவங்களா எல்லா எடுத்தீங்க? எடுக்காத எத்தனை பேர் இருக்கிறீங்க? 1. யார் எல்லாம் எடுத்துருக்கீங்களா? 1. அவ்வளவுதானா? ஒருத்தர் தான் இருக்கு இல்லையா? சரி, எடுக்காதவங்க தான் கத்தை நீங்க கொண்டு வந்தார். எனக்கு தெரியாத ஆண்டவரே, உங்களை பத்தி யாரும் சொல்லல. நீங்க ஒரு காலம், ஒரு நாள் ஒன்று வரும், அங்கிள் சொன்னாரு, இயேசு முகமுகமா பார்த்து ஒரு பாட்டு பாட போறேன். பாட்டு பாடுறது நல்லதுதான். அவரு உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேன், நீ எனக்கு என்ன கொடுத்தேன்னு கேட்டா, உங்களை பத்தி யாரும் எனக்கு சொல்லவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா எங்கேயோ கொண்டு சேர்த்து உங்க சபை கொண்டு வந்து சாட்சி கொடுக்க வச்சேன். அப்படி இந்த காட்சியை காமிப்பார். மனம் திரும்புங்கள், பரலோகத்தின் ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திர